பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இந்த இரவு 7 மணிக்கு நாம் தேவனுடைய நாமத்தை நாம் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தேசத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நிச்சயமாக எழுந்தருளுவார். மகத்தான கிரியைகளை நம்முடைய தேசத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் செய்வார். பிரியமானவர்களே, ஏசாயாவில் இப்படி ஒரு வசனத்தை படிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது, நித்திய மகிழ்ச்சி தலைமேலே வந்து அமர்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, சஞ்சலம் தவிப்பு ஓடி போகிறது, நித்திய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே. ஆண்டவர் இந்த நாட்களிலே தேசத்திலே தேவ நாமத்தை உயர்த்த உயர்த்த யோசித்து பாருங்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே 30 முக்கோடி தெய்வங்களை வழிபடுகிற இந்த தேசத்தின் மக்கள், இவர்கள் நடுவிலே இவர்களெல்லாம் சிருஷ்டிகளை தொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமோ சிருஷ்டி கர்த்தரை, சிருஷ்டிகரை நாம் தொழுது சேவிக்கிறோம். தேசத்திலே சிருஷ்டிகர் தொழுது கொள்ளப்பட வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறபடினால், சிருஷ்டிகரை அவர்கள் மறந்தபடியினாலே அவர்களுடைய இதயமெல்லாம், அவருடைய வாழ்க்கையெல்லாம் இருள் அடைந்தது. ஏன் தேசத்திலே இருள், மனித வாழ்க்கையில இருள். அவர்கள் சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். நாமோ சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்கிறபடினாலே நமக்கு வெளிச்சம், நித்திய மகிழ்ச்சி, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. வாருங்கள், நன்றியோடு கூட அவருக்கு நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதித்து பாடுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. தெரிந்த பாடல் நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடலை நல்லா கரம் தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை கடந்த நாட்கள் எல்லாம் காத்தீரே, நன்றி 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 என்று சொல்லி நம்ம எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். ஜீசஸ், உண்மையாய் கர்த்தரை ஆராதி நன்றி செலுத்தி பாடலாமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஏசப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எதற்கெல்லாம் நன்றி செலுத்தணும்? இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளை பாடுவோம். கடந்த நாட்கள் காத்தார், ஆபத்திலே காத்தார், அதிசயம் செய்தார், புதிய நாளை தந்தார். நன்றி செலுத்தி பாடலாமா? கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தரை துதிங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே, ஆமென், நம்முடைய குடும்பத்திலே, ஆமென், நம்முடைய தேசத்திலே, சபைதனிலே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எத்தனை ஆபத்துகள், விபத்துகள், கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும், ஆமென், நமக்கு அருமையானவர்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறபடினா கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடலாமா? ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா,
ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே. அதற்கு நன்றி செலுத்தி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அப்பா நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையில் யாரும் ஒத்தாசையற்ற நிலையில் என்ற பொழுது கர்த்தரே எனக்கு ஒத்தாசையா, எனக்கு உதவி செய்தார். படுகுழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், தாயை போல தேற்றினார். நன்றி அப்பா. சேர்ந்து பாடலாமா? தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி இதயத்தோடு கூட ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஸ்தோத்திரங்களின் பாடலும் ஆடல் பாடலின் சத்தமும் சிறையிருப்பை மாற்றி மீண்டுமாய் நம்மை அவரை துதிக்க வைத்த தெய்வத்தை நல்ல சந்தோஷமாய் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சிந்தித்து பார்ப்போம். இந்த இயேசு மட்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கோ முடிந்திருக்கும். பிசாசு சாத்தான் நம்மை என்றைக்கோ விழுங்கி இருப்பான். அதைத்தான் சங்கீதக்காரன் சுற்றி சொல்லுகிறான் பாருங்கள். என்னை சுற்றி பலத்த சிங்கங்களை போல நிற்கிறார்கள், பாசானின் சிங்கத்தை போல, பால சிங்கத்தை போல எங்களை எப்போதோ விழுங்கி இருப்பார்கள். கர்த்தர் மாத்திரம் எங்கள் பட்சத்தில் இராவிட்டால், கர்த்தர் மாத்திரம் எங்களுக்கு துணையாய் இராவிட்டால், சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. அப்பா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, இயேசு என்ற மன்னாவாய் வந்தீரையா. அவரே வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, நம்மை போஷித்தவர். ஆம் பிரியமானவர்களே, ஜீவ அப்பம் நானே என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையை இளைப்பாற பண்ணி இருக்கிறார். இந்த இளைப்பாறுதலில் உள்ள வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை அதிகமாய் நம்ம துதித்து மகிமைப்படுத்தணும். ஆம் பிரியமானவர்களே, தேசத்திலே அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, ஆம், ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, நம்முடைய எல்கைகளுக்குள்ளே சமாதானம், இப்படிப்பட்ட அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆளுகிற அதிகாரம் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, ஸ்தோத்திரங்களை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும். எங்களுக்கு இந்த நல்ல தேசத்திலே ஆண்டவரே நல்ல சுயாதீனமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, ஒவ்வொரு தருணங்களுக்காக, ஒவ்வொரு ஆண்டவரை மேன்மையான உன்னதமான இந்த காரியங்களுக்காக சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அடைக்கலமே கேடகமே நன்றி ஐயா,
அடைக்கலமே கேடகமே நன்றி ஐயா. அன்பே என் ஆறுதலே நன்றி ஐயா. அன்பே என் ஆறுதலே நன்றி ஐயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கர்த்தருக்கு 1000 பாடல்கள், 1000 நாவுகளை கொண்டு 1000 ஆண்டுகளாய் துதித்தாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு அது போதவே போதாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? அப்படி நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துகிற அப்படி நடத்துதலை நினைத்து நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இன்னுமாக இந்த பாடலை பாடுவோம். எங்களை ஆழமான ஆழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே, உயர்ந்த கண்மலை மேல் எங்களை வைத்திருக்கிறீரே. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பு எந்த மனிதர்கள் எங்கள் மேல் காண்பிக்காத அன்பு, எந்த உறவுகள் எங்கள் மேல் காண்பிக்காத அன்பு எங்கள் இயேசுவின் அன்பு. ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அன்பு, இயேசுவின் அன்பு. இது நிகரில்லாத அன்பு, பூரணமான அன்பு. அல்ல கரம் தட்டி பாடுவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. சொல்லி பாட போறோம். குழியில் விழுந்த என்னை தூக்கி எடுத்த அன்பு, குப்பையில் கிடந்த என்னை எடுத்து நிறுத்தின அன்பு, ஒடுக்கப்பட்ட எங்களை உயர்த்தின அன்பு. பாடுவோம், அவரை உயர்த்தி ஆராதிப்போம். ஓ ஜீசஸ், ஹalleluya. சேர்ந்து பாடலாமா? குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆமென். நம்மை மாறிடாமல் நேசிக்கும் அன்பு, மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்ட அந்த அன்பை நினைத்து ஆண்டவரை உயர்த்தி பாடலாமா? மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பை நினைத்து ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு.
இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத. எல்லாம் சேர்ந்து இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. சொல்லுங்க இந்த வார்த்தைய, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அப்பா, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. இந்த அன்புக்கு நிகரே இல்லை இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் எத்தனையோ அன்பின் நபர்களை பார்த்தோம். எந்த நபர்களும் எந்த அன்பும் உம்முடைய அன்புக்கு நிகராக இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் அன்பெல்லாம் ஒரு எதிர்பார்ப்புக்கும் ஒரு எல்லைக்கும் உட்பட்டது. ஒன்றை எதிர்பார்த்துதான் இந்த உலகத்திலே அன்பு செலுத்தப்படுகிறது. ஆனால் எந்த அன்பையும் எந்த காரியத்தையும் கைமாறா எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்தின தெய்வம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. பாருங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் பாருங்க, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்தவான்களுடைய அங்கே தங்கி தாவரிக்கிற, அங்கு கர்த்தரை ஆராதிக்கிற அந்த இடத்திற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கை இருளாய் இருந்தது, அந்தகாரமாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, சேற்றிலே புரளும் அனுபவமாய் இருந்தது, நாற்றம் எடுத்ததாய் இருந்தது. ஆனால் அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் அந்த பரிசுத்தவான்களுடைய ஒளியில் உள்ள அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு அவர் நம்மை தகுதி உள்ளவராக்கினார். இதற்கு நாம் தகுதிப்படவில்லை, தகுதிப்பட போகிறதும் இல்லை. அவரே நம்மை தகுதிப்படுத்துகிற தெய்வம். ஆகவே தான் லேவியராகமத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்க முடியும். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யோசித்து பாருங்கள், பரிசுத்தமாய் இருங்கள் என்று கட்டளையிட்ட தெய்வம் மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவரும் அவராகவே இருக்கிறார். அவரே நம்மை அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு தகுதிப்படுத்துகிற தெய்வம். ஆம் பிரியமானவர்களே, யூதாவில படிக்கிறோமே, வலுவாதபடி எங்களை காக்கவும் தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் அவர் ஒருவரே ஞானமும் வல்லமையும் கொண்டவர். ஆம் பிரியமானவர்களே, நம்மை தகுதிப்படுத்தி அந்த சுதந்திரத்திலே பங்கடைய செய்கிற அந்த தெய்வம் பாருங்க, நம்மை எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். ஆமென். இந்த நாளிலும் கூட தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை
நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளின் அதிகாரத்தையும் அது என்ன செய்கிறது? வெளிச்சமா பாருங்க, அங்க வசனத்துல படிக்கிறோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவர் நம்மை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார். ஆமென். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நாம் இந்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் தான். தமிழ்நாடு என்கிற ஒரு அரசாங்க ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் தான். என்றாலும் இதற்கு மேலே ஒரு தேவனுடைய அதிகாரம், ஆளுகை செயல்படுகிறது. அதுதான் குமாரனுடைய ராஜ்யம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடிகிறது? தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற தேவ ஜனமே, உனக்கும் எனக்கும் எவ்வளவு பாதுகாப்பு உண்டு. ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2001ஆம் ஆண்டு அந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது. அதை இடித்து அந்த பின் லேடன் அவர்களுடைய அந்த குழு, அந்த தீவிரவாத இயக்கத்தை பாருங்கள். அந்த அமெரிக்க ஐக்கிய தேசம் தன்னுடைய பிரஜைகள், தன்னுடைய தேசத்தின் மக்கள் 2000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அந்த தாக்குதலிலே மரணம் அடைகிறார்கள். தங்கள் மக்களை அவர்கள் கொலை செய்தபடினால், தீவிரவாத தாக்குதல் செய்து அவர்களை அழித்தபடியினாலே இந்த தேசம் இவர்களை அழித்த அந்த தீவிரவாத இயக்கத்தை, அந்த பின் லாடனையும் அந்த இயக்கம் முழுவதையும் அழித்து தீரு மட்டும் அந்த அமெரிக்க தேசம் ஓயவில்லை. யோசித்து பாருங்கள், ஆண்டுகள் பல கடந்தது. ஆம், டிகேட்ஸ் கூட கடந்தது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்தும் தங்கள் தேசத்தின் பிரஜைகளை தொட்ட நபர்களை அவர்கள் விடவில்லை. கடைசி நபராகிய பின் லாடனை அழித்து தீரும் வரைக்கும். நமக்கு தெரியும், பாகிஸ்தான் அந்த தேசத்திற்குள்ளே ஆமென் அமெரிக்க அந்த ராணுவம் இறங்கி அவனை அழித்தது. பாருங்கள், யோசித்து பாருங்கள். நான் எதற்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், ஒரு உலக பிரகாரமான ராஜ்யமே தன்னுடைய தேசத்தின் பிரஜைகளுக்காய் இவ்வளவு வைராக்கியம் கொள்ளுமானால், தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருக்க முடியும்? தேவன் அறியாமல் நம்முடைய தலையில் இருந்து ஒரு முடி கீழே விழுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. பிதாவாகிய தேவனுடைய அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. புறம்பே தள்ளாத பூரண அன்பு. பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் எரேமியாவில் படிப்பது போல அநாதி சிநேகம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நித்தியமாய் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிற தெய்வம். அநாதி சிநேகத்தால் அவர் எங்களை சிநேகித்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட நீங்கள், ஆமென், இதற்குத்தான் அவருக்கு ஆராதனை. அங்கதான் அதை படிக்கிறோம். அப்படி உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகவே இந்த புதன்கிழமை தோறும் நடைபெறுகிற இந்த ஆராதனையில, ஒவ்வொரு வாரமும் இந்த புதன்கிழமை தோறும் 7 மணிக்கு நடைபெறுகிற இந்த ஆராதனையை, பிரியமானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு வந்து கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். தேவன் நிச்சயமாகவே நம் தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஏழைகளுக்குள்ளாய் மகப்பெரிதான அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறார். நாம் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம், உண்மைதான். ஆனாலும் அதற்கு மேலே சர்வ ஆளுகை கொண்ட குமாரனுடைய ராஜ்யம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே 2 ராஜ்யங்கள் தான். ஒன்று கிறிஸ்துவின் ராஜ்யம், மற்றொன்று சாத்தானின் ராஜ்யம். கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம் இருளின் ராஜ்யம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நபரும் இந்த 2 ராஜ்யத்தில் ஏதாவது ஒன்றில் தான் இருக்க முடியும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, ஒளியின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்களே, இந்த நாளிலே கூட நீங்கள் இந்த ஒளியின் ராஜ்யத்தை விட்டு தூரமாக இருப்பீர்களானால், இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. உங்களை புறம்பே தள்ளாத பூரண அன்பு. உங்களை புறம்பே தள்ளாது, தம்மண்டை சேர்த்துக் கொள்ளும். ஆகவே நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம். தேவ சமூகத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நாளிலே இருக்கிற உங்களையும் என்னையும் குமாரனுடைய ராஜ்யத்திலே உட்படுத்தின ஆண்டவர் பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை அவருக்கென்று சொந்தமாக்கி இருக்கிறார். ஆம், அவரே
அச்சாரமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை உங்கள் மேலே என் மேலே போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேரால விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட அந்த அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆமாப்பா, இந்த நாளிலே கூட உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் இன்னும் என்னை நிரப்புவீராக என்று சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே, இந்த வேளையில் அடியார் நெஞ்சம் வந்திடும், எங்களை ஆளுகை செய்திடும், வழி நடத்திடும். நல்ல கரம் தட்டி பாடலாமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். சுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தா. விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவன் நீசப்பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவன் நீசப்பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. சேர்ந்து பாடலாம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோ. பாடலாம். பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, பரிசுத்தர் கூட்டம் நடும். ஆம், ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளே வந்து விடுவோம். தூரமாயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய அன்பினாலே சேர்த்துக் கொள்கிறார். வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, துணை வேண்டும் அப்பா, துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பன். உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலோ, பரிசுத்தம் என எழுதோ, என் ஜீவன் எல்லை எங்கிலோ, பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம். சொல்லுங்க சொல்லுங்க. அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அருவியே, வேளையில் ஆடியா. எங்கள் வாழ்க்கையில் ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே, குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே, ஹல்லேலூயா. அருவியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அருவியே, வேளையில்
நாங்கள் ஆண்டவரே உங்க ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறவரினால் எந்த சேதமும் அணுக முடியாது. அருவியே யுவேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறீரோ. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஆராதித்து ஆமென் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ஆகவே விலையேற பெற்ற பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும். ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, நம்ம கேட்டுக்கொள்ளுகிற காரியங்களை ஆண்டவர் மறுக்காமல் தருகிறவர். லூக்காவிலே படிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதாவானவர் பரிசுத்த ஆவியை கொடுக்காதிருப்பது எப்படி என்று இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது மறுக்காமல் தருகிற ஒரு தகப்பனை கொண்டிருக்கிறோம், பரம பிதாவை கொண்டிருக்கிறோம். மத்தேயு இதையே இப்படி எழுதுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இது எதை காண்பிக்கிறது? இந்த உலகத்திற்குரிய சகல நன்மைகளையும் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது தருகிறவர் ஆயிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணுகிறார், அது அதிக நிச்சயம் அல்லவா. எத்தனை பேர் விசுவாசித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாதார் கூட செய்திடா நற்பீதா நலம் அருள்வார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை நிச்சயம் உங்களுக்கு அருள்வார். ஏனென்றால் நீங்கள் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். பொல்லாதார் கூட செய்திடா நற்பீதா நலம் அருள்வார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் வரும் காலங்களிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் துதிகளையும் எங்கள் ஜெபங்களையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.